Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பவர் மெஷர்மெண்ட் இன் 3-phase சர்க்யூட். நார்மலாவே 3-phaseல பவர் மெஷர்மெண்ட் பண்றதுக்கு யூசுவலா நம்ம யூஸ் பண்ற மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வாட்மீட்டர் மெத்தட். இதுல both balanced and unbalanced load connected வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். That too either in the form of star connected or delta connected. So balanced or unbalanced either star இருக்கலாம் இல்ல delta connected load இருக்கலாம். So அந்த மாதிரி இருக்கிற அந்த 3-phase சர்க்யூட்ல நம்ம பவர் மெஷர் பண்ணலாம். இதில் 2 காயில் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் காயில் சொல்லுவோம், இன்னொன்று ப்ரெஷர் காயில் சொல்லுவோம். அதர் நேம் ஆஃப் ப்ரெஷர் காயில் இஸ் வோல்டேஜ் காயில். இந்த கரண்ட் காயில் எப்போவுமே இந்த வாட் மீட்டரில் எந்த ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ஃபேஸ்லேயே நமக்கு இந்த கரண்ட் காயில் கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் அந்த ப்ரெஷர் காயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபேஸு வாட் மீட்டர் கனெக்ட் ஆகாமல் இருக்கோ அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் இன் ஸ்டார் லோட். ஸ்டார் கனெக்டட் லோடில் இருக்கிற அந்த பவரை தான் இப்போ மெஷர் பண்ண போகிறோம். பிஃபோர் கோயிங் ஃபார் திஸ் சர்க்யூட் லெட் அஸ் அஸ்யூம் E1, E2, E3 வந்து அந்த வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். I1, I2, I3ன்றது அந்த லோடில் நமக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்ஸ். ஸோ இப்போ பவரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். இதுதான் அந்த சர்க்யூட் டயக்ராம். இது வந்து ஸ்டார் கனெக்டட் லோட். நமக்கு 3 phases இருக்குது. ஸோ இந்த ஃபேஸில் கனெக்ட் ஆகிற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா I1 கரண்ட். இதில் வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா E1. ஸோ அதே போல் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ I2. இதில் இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ E2. I3, E3. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம். நம்ம 2 வாட் மீட்டர் மெத்தடுன்றதுல 2 வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். இது வாட் மீட்டர் 1, வாட் மீட்டர் 2. இந்த வாட் மீட்டரில் 2 காயில் இருக்குது. ஒன்று வந்து கரண்ட் காயில், இன்னொன்று வந்து ப்ரெஷர் காயில். இந்த கரண்ட் காயில் எந்த ஃபேஸில் நீங்கள் வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதிலே நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த CC2ன்றது கரண்ட் காயில் 2 ஃபார் த வாட் மீட்டர் 2ன்றதுனால CC2 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ஃபேஸ்லேயே நமக்கு இருக்கும். பட் இந்த ப்ரெஷர் காயில் நமக்கு எதில் வாட் மீட்டர் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் தான் நமக்கு வாட் மீட்டரோட கனெக்ட் ஆகாமல் இருக்குது. அதில் நமக்கு கனெக்ட் பண்ணணும். அதே போல் இந்த PC2 இந்த ஃபேஸோட கனெக்ட் ஆகும். இப்போ இதில் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு பாருங்கள். இந்த இதில் வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு பாருங்கள், E1 மைனஸ் E3. அதே போல் இதில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னா E2 மைனஸ் E3. இப்போ நம்ம கரண்ட் காயில் படி நம்ம பவரோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். பவர் ஃபார்முலா என்னென்ன, E1 இன்ட்டு I1 ப்ளஸ் E2 இன்ட்டு I2 ப்ளஸ் E3 இன்ட்டு I3 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். அதே போல் KCL அப்ளை பண்ணலாம். கிர்ச்சாஃப் கரண்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோடில் எல்லாம் மீட் ஆகிற கரண்ட் இன்கமிங் கரண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். ஸோ அப்போ I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 ஈக்குவல் டு 0. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் கிவன் பை, ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதுதான் பார்த்தோம். P இஸ் ஈக்குவல் டு E1 I1 ப்ளஸ் E2 I2 ப்ளஸ் E3 I3. அதே போல் KCL படி நம்ம கரண்ட் எப்படி எழுதணும், அட் எனி ஜங்ஷன் அதோட இன்கமிங் கரண்ட்ஸ் இல்லைனா அவுட் கோயிங் கரண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல்னு பார்த்தோம். அப்படி இல்லைனா த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் த இன்கமிங் கரண்ட்ஸ் அண்ட் அவுட் கோயிங் கரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம். ஸோ I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து எனக்கு என்ன தேவைன்னா I3யோட வேல்யூ மட்டும்தான் தேவை. அப்போ I3 இந்த சைடில் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த சைடில் கொண்டு போனோன்னா இதெல்லாம் என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் ஆஃப் I1 ப்ளஸ் I2. டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த I3க்கு பதில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு எப்படி வரும், P இஸ் ஈக்குவல் டு E1 I1 ப்ளஸ் E2 I2 ப்ளஸ் E3 இன்ட்டு இந்த I3யோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வரும். E3 I1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் E3 இன்ட்டு I2ன்னு வரும். அகெயின் இதில் வந்து I1 காமன் எடுக்கிறேன். I1 காமன் எடுத்த ரிமைனிங் வேல்யூ E1 மைனஸ் E3. அதே போல் I2 காமன் எடுக்கிறேன், E2 மைனஸ் E3ன்னு வரும். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த வாட் மீட்டர் ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு அது முன்னாடி நம்ம இதில் பாருங்கள், இது வாட் மீட்டர் 1. இதில் இருக்கிற இந்த கரண்ட்டோட வேல்யூன்னா I1. இதில் இருக்கிற அந்த வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா E1 மைனஸ் E3. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்போ அந்த வாட் மீட்டரோட ரீடிங்ஸ் எப்படி எழுதலாம், W1 தட் இஸ் வாட் மீட்டர் 1 ரீடிங்ஸ் ஈக்குவல் டு I1 இன்ட்டு E1 மைனஸ் E2. தட் இஸ் I1 இன்ட்டு E1 மைனஸ் E3. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம்.
ஸோ W1 ரீடிங் எப்படி எழுதுனா I1 இன்ட்டு E1 மைனஸ் E3ன்னு எழுதியிருக்கோம். சாரி, இங்கே E2ன்னு இருந்தது, அது E3. பிகாஸ் இங்கே பொட்டன்ஷியல் ட்ராப் என்னன்னு பாருங்கள், E1 மைனஸ் E3. ஸோ I1 இன்ட்டு E1 மைனஸ் E3. இதே போல் செகண்ட் வாட் மீட்டர் ரீடிங்ஸ் பார்க்கலாம். இந்த செகண்ட் வாட் மீட்டர் ரீடிங்கில் இருக்கிற அந்த கரண்ட்டோட வேல்யூ I2 கரண்ட். அதில் இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் எவ்வளோ, வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோன்னு பாருங்கள், E2 மைனஸ் E3. அப்போ இந்த செகண்ட் வாட் மீட்டரோட ரீடிங்ஸ் எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ செகண்ட் வாட் மீட்டரோட ரீடிங்ஸ் எப்படி எழுதலாம், W2 is equal to I2 into E2 minus E3ன்னு எழுதலாம். Take this as equation number 5. ஸோ இந்த equation number 4ஐயும் equation number 5 ரெண்டுத்தையுமே நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா equation number 3ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். equation number 3 நமக்கு தெரியும், I1 into E1 minus E3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், W1ன்னு பார்த்தோம். அப்போ இது ஓவராலாக நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், W1. அதே போல் I2 into E2 மைனஸ் E3யோட வேல்யூ W2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பவரோட ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது, W1 ப்ளஸ் W2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, the algebraic sum of the readings of 2 wattmeters gives the total power. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுனா, hence the algebraic sum of the readings of 2 wattmeters gives the total power in 3-phase 3-wire ஸ்டார் கனெக்டட் லோட் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்டார் கனெக்டட், இப்போ நம்ம பார்க்க போகிறது டெல்டா கனெக்டட் லோட், பவர் மெஷர்மெண்ட் இன் டெல்டா கனெக்டட். ப்ரீவியஸில் நம்ம எடுத்த மாதிரி தான் E1 E2 E3ன்றது வோல்டேஜ் வேல்யூவும், I1 I2 I3ன்றது கரண்ட்டோட வேல்யூஸும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட சர்க்கியூட் டயக்ராம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து டெல்டா கனெக்டட் லோட். இந்த டெல்டா கனெக்டட் லோடில் சேம் CC1ஓட வேல்யூ எதில் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், இது வந்து CC. ஸோ கரண்ட் காயில் வந்து அதே சேம் ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதே ப்ரெஷர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிருக்கு, அது வாட் மீட்டர் எதில் கனெக்ட் ஆகாமல் இருக்கோ அதில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே போல் இந்த CC1 பார்த்தீங்கன்னா CC2, இந்த CC2 வந்து பார்த்தீங்கன்னா எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் இருக்கிற ப்ரெஷர் காயில் வந்து திரும்பவும் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் E3. இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் வந்து E2. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1 மைனஸ் I3 வேல்யூ. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2 மைனஸ் I1 வேல்யூ. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து E3, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I3. இதில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் E1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1. இதில் இருக்கிற வோல்டேஜ் E2, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2. அப்போ நம்ம அந்த பவர் எப்படி எழுதலான்னு பாருங்கள். பவர் எப்படி எழுதலாம்னா E1 I1 ப்ளஸ் E2 I2 ப்ளஸ் E3 I3 ஈக்குவல் டு, தட் இஸ் அவர் டோட்டல் பவர்னு எழுதலாம். ஸோ த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் in this circuit P is equal to E1 I1 plus E2 I2 plus E3 I3ன்னு எழுதலாம். ஸோ அதே போல் KVL அப்ளை பண்ணலாம். KVL இந்த சர்க்கியூட்டில் அப்ளை I1 plus I2 plus I3 equal to 0ன்னு வரும். பிகாஸ் இங்கே வந்து நம்ம வோல்டேஜை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ E1 plus E2 plus E3 equal to 0. இது KCL அப்படின்னா நம்ம கரண்ட் எடுப்போம். இது KVL. KVLனா நம்ம என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் எடுக்கணும். ஸோ அப்போ E1 plus E2 plus E3 equal to 0. ஸோ அக்கார்டிங் டு தட் E1 plus E2 plus E3 equal to 0ன்னு எடுத்துட்டோம். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து E1ஓட வேல்யூ மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த சைடில் கொண்டு போனோம்னா மைனஸ் ஆஃப் E2 ப்ளஸ் E3ன்னு வரும். இப்போ அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பாருங்கள், E1 is equal to minus of E2 plus E3ன்னு வந்தது. அந்த பவரில் நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு என்னென்னா E1 வேல்யூ. E1க்கு பதில் மைனஸ் ஆஃப் E2 plus E3 into I1 plus E2 I2 plus E3 I3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் E2 I1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் E3 into I1 ப்ளஸ் E2 I2 ப்ளஸ் E3 I3ன்னு வரும். இதில் E2 நான் காமனாக எடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூ என்னென்னு பாருங்கள், I2 மைனஸ் I1 வரும். அப்புறம் மைனஸ் E3யை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ மைனஸ் E3 காமனாக வெளியில் எடுத்தோன்னா ரிமைனிங் வேல்யூ I1 மைனஸ் I3ன்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் தான் இந்த இடத்துல வரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பவரோட வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த பவரோட வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இந்த வாட் மீட்டர் நம்ம 2 எடுத்துக்கலாம். இந்த வாட் மீட்டர் 2ல் நமக்கு அந்த கரண்ட் காயில் எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பொட்டன்ஷியல் காயில் எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா இதில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த வாட் மீட்டர் 2 ரீடிங்ஸ் எப்படி எழுதலான்னா,
இதில் இருக்கிற அந்த வோல்டேஜ் ட்ராப் இன்ட்டு த கரண்ட் வேல்யூ. அப்போ E2 இன்ட்டு I2 மைனஸ் I1 வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். W2 is equal to E2 into I2 minus I1 எடுத்திருக்கேன். Take this as equation number 4. அதே போல் இந்த வாட்மீட்டர் ரீடிங்ஸ், இந்த வாட்மீட்டர் ரீடிங்ஸ் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ -E3, இதில் இருக்கிற அந்த கரண்ட் ஃப்ளோ I1 minus I3. ஸோ I1 minus I3. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், W1 is equal to -E3 into I1 minus I3 எடுத்துக்கலாம். Take this as equation number 5. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதுலன்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். E2 I2 minus I1 வேல்யூ என்ன வந்தது, தட் இஸ் நத்திங் பட் நம்மளோட ரீடிங் W2 வேல்யூ. ஸோ W2 மைனஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா W1 வேல்யூ. அப்போ ப்ளஸ். இப்போ ரெண்டத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா W is equal to W2 plus W1 கிடைச்சது. தட் இஸ் நத்திங் பட் அவர் W1 plus W2. So here also the same previously நம்ம பார்த்த அதே தான். The algebraic sum of the two readings, two wattmeter readings gives the total power in 3-phase 3-wire delta connected load. அடுத்து நம்ம பார்க்க போகிறது power factor measurement in 3-phase circuits. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு காயில் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து கரண்ட் காயில், இன்னொன்று வந்து பொட்டென்ஷியல் ப்ரெஷர் காயில். ஸோ அந்த கரண்ட் காயில் வந்து வாட்மீட்டர் 1 வந்து எதில் கனெக்ட் ஆயிருக்குன்னா R ஃபேஸ்லேயும், இந்த பொட்டென்ஷியோமீட்டர் எதில் கனெக்ட் ஆயிருக்குன்னா பிட்வீன் R அண்ட் Y ஃபேஸ். ஸோ இதில் தான் நம்ம ரீடிங்ஸ் 1 அண்ட் ரீடிங்ஸ் 2க்கு நம்ம இப்போ சர்க்யூட் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு ஃபேஸர் டயக்ராம் வரையணும். இந்த ஃபேஸர் ஆர் வெக்டார் டயக்ராம் வரைஞ்சாதான் அந்த பவர் ஃபேக்டரோட கேல்குலேஷன் நம்மளால் செய்ய முடியும். இப்போ நம்ம ஃபேஸர் டயக்ராம் வரைய போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் RYB அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நான் ரெஃபரன்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ERN. ஓகேங்களா, ERNன்றது நம்ம இதில் எடுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து காம்பினேஷன் எப்படி வரும்னா ERN EYN EBN அப்படின்னு எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து R அண்ட் நியூட்ரலுக்குள்ளது வந்துடுச்சு, YNக்கு வந்துடுச்சு, அடுத்து BN. ஸோ நெக்ஸ்ட்டு இது மூணுமே எப்படி இருக்குன்னா 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும். எல்லாமே 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ இப்போ ERN EYN EBN வரைஞ்சிட்டோம். இதுக்கு நம்ம கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னா பை ஆங்கிள் லேகிங்கில் இருக்கும். அதை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். பை ஆங்கிள் லேகிங். இதுக்கு பை ஆங்கிள் லேகிங். பை ஆங்கிள் வந்து என்னன்னா இதில் ERNன்னா இது வந்து IRN. இந்த IRN நம்ம எப்படி எழுதலாம்னா IRன்னு எழுதலாம். அதே போல் இதுக்கும் பை ஆங்கிளில் நமக்கு இருக்கிறது IYN. IYN is equal to IY. அதே போல் இதுவும் நமக்கு பை ஆங்கிள் லேகிங்கில் இருக்கு. IBN is equal to IB. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட சேம் ஃபேஸ் ஷிஃப்ட் வேல்யூ வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். நமக்கு அதை வரைஞ்சிடலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வரைய போகிறோம். -EBN. அதே போல் இதுக்கு ஆப்போசிட் -ERN. அதே போல் இதுக்கு ஆப்போசிட் -EYN. இந்த ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ERY எப்படி எழுதலாம்னா ERN -EYN எழுதலாம். தட் இஸ் நத்திங் பட் ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள்
EYN இருக்கு, ERN இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். EYN-ஐயும் -EYN ப்ளஸ் ERN ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ERY. ERY. சேம் வே இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா EBN மைனஸ் EYN. அப்போ இது எப்படி எழுதலாம்? EBYன்னு எழுதலாம். EBY. அதே போல் இந்த வேல்யூ ERN-ம் EBYN-ம் நம்ம ஆட் பண்ணலாம். இதோட வேல்யூ EBR. அதே போல் இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணோம்னா EBYன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இந்த ஃபேஸர் டயக்ராம்லேருந்து இப்போ நம்ம வேல்யூஸை எடுத்து எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். ERN-க்கும் ERY-க்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அதே போல் இதோட வேல்யூ என்னது? 30 டிகிரி. இதோட வேல்யூ 30 டிகிரி. அதே போல் EB1க்கு EBYக்கு இருக்கிற வேல்யூ 30 டிகிரி. ஸோ இப்போ இந்த வாட்மீட்டர் 1 அண்ட் வாட்மீட்டர் 2ஓட ரீடிங்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இது ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இது வந்து நம்மளோட பவர் மெஷர்மெண்ட் சர்க்கியூட் டயக்ராம். இந்த பவர் மெஷர்மெண்ட் சர்க்கியூட் டயக்ராமில் நமக்கு கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். RYBன்னு எடுத்திருக்கேன். CC வந்து R ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதோட CC2 வந்து Bயில் கனெக்ட் ஆகிருக்கு. பட் இந்த ப்ரெஷர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா B அண்ட் Yல கனெக்ட் ஆகிருக்கு. இதோட ப்ரெஷர் காயில் R அண்ட் Yல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதோட வேல்யூ எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதில் ஃப்ளோர கரண்ட் வந்து என்ன சொல்லுவோம்? IR கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற அந்த வோல்டேஜ் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ERY. ஸோ வோல்டேஜ் ட்ராப் வந்து எதில் இருக்குது? பிட்வீன் ERY. ஸோ அப்போ நம்ம இந்த வாட் மீட்டரோட ரீடிங் எப்படி எழுதலாம்னா ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் எழுதுவோம். ERY இன்ட்டு IR இன்ட்டு கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ERY இன்ட்டு IR. ஸோ இப்போ பாருங்கள் ERY எங்கே இருக்குது? இது ERY, இது வந்து IR. ஸோ ERY IR. இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது டோட்டல் ஆங்கிள்னா இது எவ்வளோ? 30. இது வந்து பை. அப்போ இது எப்படி எழுதலாம்? 30 ப்ளஸ் பைன்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். W1 is equal to ERY into IR into cos of ஆங்கிள் பாருங்கள் 30 ப்ளஸ் பை. பிகாஸ் இது ரெண்டுத்துக்கு பிட்வீனில் நம்ம பார்க்குறோம். ERY into IR is 30 ப்ளஸ் பை. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து லைன் வோல்டேஜ் அப்ராக்சிமேட்லி இது வந்து லைன் வோல்டேஜ்னு எடுத்துக்கோம். ERY வந்து ELன்னு எழுதிக்கலாம், IR வந்து ILன்னு எழுதிக்கலாம். ஸோ W1 is equal to IL into cos 30 plus பைன்னு எழுதலாம். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. சேம் வே இது எழுதுக்கலாம். இது பாருங்க, இதில் இருக்கிற கரண்ட்டோட வேல்யூ IB, இதில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வந்து BYன்னு சொல்லுவோம். அப்போ EBY இன்ட்டு IB, அந்த ஆங்கிள் பிட்வீன் EBY இன்ட்டு IB. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபார்மேட் இங்கே எழுதியிருக்கோம். வாட்மீட்டர் 2ஓட ரீடிங் EBY இன்ட்டு IB இன்ட்டு கொசைன் ஆங்கிள் பிட்வீன் EBY இன்ட்டு IB. ஸோ இப்போ EBY இங்கே இருக்குது, IB வந்து இந்த இடத்துல இருக்குது. EBYக்கு IBக்கு ஆங்கிள் எவ்வளோன்னு பாருங்கள். நமக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியாது, பட் இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியும். எவ்வளோ? 30. இதோட வேல்யூ என்னது தெரியும்? பை. அப்போ 30லேருந்து இந்த பையை மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன? இந்த ஆங்கிள் கிடச்சிரும். அதாவது பிட்வீன் EBY இன்ட்டு IB நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். W2 is equal to EBY into IB into cos of 30 minus pi. இங்கே தெரியும் 30லேருந்து இந்த பையை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் நமக்கு கிடச்சிரும். ஸோ 30 minus pi. ஸோ நமக்கு தெரியும் EBY is the EL, IB value is equal to IL value. So we can write it as W2 is equal to EL into IL into cos 30 minus pi.
இப்போ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா W1 + W2 is equal to W1 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? ELIL cos 30 + பைன்னு கிடைச்சது. ELIL cos 30 + பை ப்ளஸ் W2 ஓட வேல்யூ ELIL cos 30 + பை. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ELIL காமனாக இருக்குது. இப்போ நான் வெளியில் எடுத்தேன்னா ரிமைனிங் வேல்யூ cos 30 + பை ப்ளஸ் cos 30 - பைன்னு வரும். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது? cos A + B + cos A - B is equal to 2 cos A cos Bன்னு வரும். அப்போ ELIL இன்ட்டு இது A வேல்யூ, இது B வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ, ஸோ இது வந்து A வேல்யூ, இது B வேல்யூ, இது A வேல்யூ, இது B வேல்யூ, சாரி. ஸோ cos ஆஃப் A + B + cos ஆஃப் A - Bல ஏவோட வேல்யூ 30, பியோட வேல்யூ பை. அப்போ 2 cos ஆஃப் ஏவோட வேல்யூ 30 அண்ட் cos ஆஃப் பியோட வேல்யூ வந்து பை. cos 30 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். cos 30 is equal to √3 divided by 2. இது cos 30 ஓட வேல்யூ. 2 into 2, இந்த 2 divided by 2 கேன்சல் ஆகிடும். அப்போ cos பை மட்டும் நமக்கு இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் W1 + W2 எப்படி எழுதலாம்? √3 IL EL into cos பைன்னு எழுதலாம். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. அதே போல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். W2 - W1. W2 ஓட வேல்யூ இது, இது W1 ஓட வேல்யூ. இப்போ இதில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் ELIL வந்து நமக்கு சேமாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துட்டா. இப்போ ரிமைனிங் வேல்யூ cos 30 - பை மைனஸ் cos 30 + பைன்னு இருக்குது. ஸோ நமக்கு ஃபார்மெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos A + B - cos A - B ஈக்குவல் டு. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்குது. cos A + B + cos A - B. இதோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. cos A + B - cos A - B. ஸோ அந்த ஃபார்மேட் படி நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது cos A - B cos A + Bன்னு இருக்குது. பட் நமக்கு என்ன ஃபார்மேட் ஃபஸ்ட்டு வரணும்? cos A + Bன்னு வரணும். அப்போ இந்த மைனஸை நான் வெளியில் எடுத்துடுறேன். மைனஸை வெளியில் எடுத்துட்டா ஃபஸ்ட்டு வந்து cos A + Bனா cos 30 + பை மைனஸ் ஆஃப் cos 30 - பைன்னு வரும். இப்போ இந்த ஃபார்மேட்டில் நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். cos A + B cos A - B. ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா -2 sin A sin B. ஸோ இதோட வேல்யூ A, இதோட வேல்யூ B. அப்போ இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். W2 - W1 is equal to ELIL இன்ட்டு இந்த மைனஸ் வெளியில் எடுத்துட்டேன். ஃபார்முலாவில் ஏற்கனவே நமக்கு -2 இருக்குது. சைன் இது ஏவோட வேல்யூ என்னது? சைன் A, ஏவோட வேல்யூ 30, சைன் B, பியோட வேல்யூ பை. சைன் 30 வேல்யூ 1/2. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ELIL இன்ட்டு சைன் பைன்னு வரும். ஸோ நமக்கு W2 - W1 வேல்யூ என்னன்னு பாருங்கன்னா ELIL sin பை. டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 5. ஈக்குவேஷன் நம்பர் 4னா W2 - W1. ஈக்குவேஷன் நம்பர் 3 W2 + W1 அப்படின்னா W1 + W2. ஸோ இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணனா ELIL sin பை டிவைடட் பை √3 இன்ட்டு ELIL sin பை. ஸோ இதோட ஈக்குவேஷன் தான் இது, இதோட ஈக்குவேஷன் இது. இப்போ இதில் ELILலும் கேன்சல் ஆகிடும். ELIL கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? sin பை டிவைடட் பை √3 cos பை. sin பை டிவைடட் பை cos பை இஸ் ஈக்குவல் டு tan பை. ஸோ அதை நான் அப்படியே எழுதலாம். 1/√3 இன்ட்டு tan பைன்னு எழுதிக்கலாம். ஸோ எனக்கு இந்த tan பையோட வேல்யூ தேவை. ஆக்சுவலி இதை வந்து நான் அந்த சைடில் கொண்டு போயிடறேன். அப்போ இது நியூமரேட்டரில் வந்துடுமா? அப்போ √3 இன்ட்டு W2 - W1 டிவைடட் பை W2 + W1ன்னு வரும். இப்போ இதிலிருந்து எனக்கு பையோட வேல்யூ தேவை. அப்போ இதை tan அந்த சைடில் கொண்டு போனோன்னா tan இன்வர்ஸ் ஆகிடும். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 W2 - W1 டிவைடட் பை W2 + W1. பவர் ஃபேக்டர் எப்படி எழுதுவோம்? பவர் ஃபேக்டர் இஸ் ஜென்ரல் ஃபார்மேட் வந்து cos பைன்னு எழுதுவோம். ஸோ அதுதான் cos பை இஸ் கிவன் பை cos ஆஃப் பையோட ஓவரால் வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 இன்ட்டு W2 - W1 டிவைடட் பை W2 + W1ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் calculating த பவர் ஃபேக்டர். அடுத்து நம்ம பார்க்க போது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பவர் ஃபேக்டர் அண்ட் வாட்மீட்டர் ரீடிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எதாவது எழுதுறீங்கன்னா இதிலிருந்து ஏதாவது ஒரு ரிலேட்டடாக இதுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்குது. அதாவது கேஸ் 1 ஃபஸ்ட்டு கேஸ் என்ன? வாட்மீட்டர் ரீடிங்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா W1 is equal to W2 is equal to W. நமக்கு ஃபார்முலா தெரியும். எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேட் cos of tan inverse of √3 into W2 - W1 divided by W2 + W1. இப்போ ரெண்டுமே ஈக்குவல்னா என்ன ஆகிடும்? நமக்கு
0 ஆயிடும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு ஆயிடும். அப்போ tan inverse of 0. tan inverse of 0ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 0ன்னு வரும். அப்போ cos 0. cos 0ஓட வேல்யூ 1. ஸோ the conclusion of this case is வாட்மீட்டர் ரீடிங்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கும். அடுத்த கேஸ் 2ல் 1 வாட்மீட்டரோட ரீடிங் வந்து 0வாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து W1 0ன்னு இருக்குது. அதாவது வாட்மீட்டர் 1 வந்து ரீடிங் வந்து 0 இருக்குது. W2 ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்குது. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஜென்ரல் ஃபார்மெட்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 இன்ட்டு W2 மைனஸ் W1 டிவைடட் பை W2 ப்ளஸ் W1. W1ஓட வேல்யூ என்னது 0. அப்போ இது 0, இதுவும் 0. அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? √3 W2 டிவைடட் பை W2. W2 கேன்சல் ஆகிடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்றது என்னதுன்னா 60 டிகிரிக்கு தான் நமக்கு √3 நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ காஸ் ஆஃப் 60 இஸ் நத்திங் பட் 0.5. ஸோ அப்போ நமக்கு பவர் ஃபேக்டர் என்னவா இருக்குது? 0.5. ஏதாவது ஒரு ரீடிங் வந்து நமக்கு 0வாக இருந்ததுன்னா பவர் ஃபேக்டர் வந்து 0.5ல் இருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா W2 வந்து 0ன்னு இருக்குது. W1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்கள், W2 is equal to 0, W1 is not equal to 0. சேம் ஃபார்மெட்டில் W2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதுவும் W2 0னா மைனஸ் W1 டிவைடட் பை ப்ளஸ் W1ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் பவர் வேல்யூ W1 ப்ளஸ் W1ன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். மைனஸ் √3ன்னு வரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3 வந்து நமக்கு என்னென்னா 60 டிகிரிக்கு தான் நமக்கு √3ன்னு வரும். ஸோ மைனஸ் 60. So cos of minus theta is equal to plus cos theta. So அப்போ நமக்கு என்ன தான் வரும்னா cos 60 தான் வரும். cos 60 is equal to 0.5. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாட்மீட்டரோட ரீடிங் நமக்கு 0வாக இருந்ததுன்னா நம்ம பவர் ஃபேக்டர் என்னவாக இருக்கும்னா 0.5ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ் 3. இந்த கேஸ் 3ல் ஏதாவது ஒரு வாட்மீட்டரோட வேல்யூ வந்து நெகட்டிவ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணலாம். அதாவது W1 வந்து மைனஸ் WXன்னு எடுக்கிறேன். W2 வந்து ப்ளஸ் WYன்னு எடுக்கிறேன். ஜென்ரல் ஃபார்மேட்டை நமக்கு தெரியும். இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் W2க்கு பதில் ப்ளஸ் WYனும் W1க்கு பதில் மைனஸ் WXன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ WY ப்ளஸ் WX டிவைடட் பை WY மைனஸ் WXன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பவர் ஃபேக்டரோட வேல்யூ. அதே போல் W1ஓட வேல்யூ பாசிட்டிவ் எடுத்துட்டேன், W2ஓட நெகட்டிவ்னு எடுத்துட்டேன். இதுக்கு ப்ரீவியஸில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூ நெகட்டிவ் எடுத்தோம், செகண்ட் ரீடிங் பாசிட்டிவ்னு எடுத்தோம். இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ பாசிட்டிவ்னு செகண்ட் வேல்யூ நெகட்டிவ்னு எடுக்கிறோம். அதே போல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன வரும்னு பாருங்கள், மைனஸ் WY மைனஸ் WX டிவைடட் பை மைனஸ் WY மைனஸ் WXன்னு இருக்கும். இப்போ இதில் மைனஸை காமனாக வெளியே எடுத்தோன்னா WX ப்ளஸ் WYன்னு வரும். இதில் நம்ம மைனஸை காமன் எடுத்தோம்னா WY மைனஸ் WXன்னு வரும். அந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பாருங்கள், WX ப்ளஸ் WY டிவைடட் பை WY மைனஸ் WX. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ப்ரீவியஸில் நம்ம இந்த இதில் பார்த்த அந்த இதையும் கம்பேர் பண்ணோம்னா சேமாக தான் இருக்குது. WX ப்ளஸ் WY டிவைடட் பை WY மைனஸ் WXன்னு தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த வேல்யூ வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஓவரால் இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் ஓட வேல்யூ வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ காஸ் பையோட வேல்யூ எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நான் கம்பேர் பண்ணுறேன். WX ப்ளஸ் WY எப்போவுமே எப்படி இருக்குன்னா இது வந்து அடிஷன் ஆஃப் 2 வேல்யூஸ், இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 வேல்யூஸ். இப்படி பார்த்தோம்னா எது நமக்கு அதிகமாக இருக்கும்? கண்டிப்பாக அடிஷன் ஆஃப் போத் வேல்யூஸ் தான் கிரேட்டராக இருக்கும் அண்ட் கம்பேர் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேல்யூ. அப்போ இதோட வேல்யூ, இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக இந்த √3 விட கிரேட்டராக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? இது ப்ரீவியஸில் இந்த டயக்ராமில் பார்க்கும்போது W1 டிவைடட் பை இது √3, அதாவது சேமாக இருந்ததுன்னா √3ன்னு பார்த்தோம். இந்த வேல்யூவை விட நமக்கு கிரேட்டராக இருக்கும் போது நமக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக √3 விட கண்டிப்பாக கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் வேல்யூ. ஸோ இந்த √3 விட இந்த ஏ வேல்யூ கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போ இந்த காஸ் ஆஃப் வேல்யூ எப்படி இருக்கும்? காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஷுட் பி less than 0.5. ஸோ இதில் பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும்? cos phi should be less than the 0.5 வேல்யூ. அப்போ ஒரு வாட் மீட்டரோட ரீடிங் வந்து நெகட்டிவ் இருந்ததுன்னா பவர் ஃபேக்டர் should be less than 0.5. அடுத்த கேஸ், both watt meters are positive.
இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது WX இது WYன்னு இருக்கு. அப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W2ஓட வேல்யூ ப்ளஸ் WY, இதோட வேல்யூ பாசிட்டிவ் தான். அப்போ WX டிவைடட் பை WY ப்ளஸ் WXன்னு வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூவை நான் வந்து பீன்னு அசியூம் பண்ணுறேன். இப்போ பீன்னு அசியூம் பண்ணேன்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக இது லெஸ்ஸர், நியூமரேட்டர் வேல்யூ லெஸ்ஸராக இருக்கும், டினாமினேட்டர் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா இந்த √3 விட லெஸ்ஸராக தான் இந்த வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து இந்த 60 டிகிரியை விட நமக்கு லெஸ்ஸர் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ நமக்கு பவர் ஃபேக்டர் ஓவராலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னாகும், காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 30 டிகிரின்னு வரும். தட் மீன்ஸ் அந்த காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் அந்த 60 டிகிரியோட வேல்யூ √3, அந்த √3 விட இது நமக்கு லெஸ்ஸராக இருக்கும். பட் நமக்கு பவர் ஃபேக்டர் என்ன ஆகிடும், கிரேட்டர் தென் 0.5 ஆகிடும். பிகாஸ் the tan inverse of cos of tan inverse of இந்த வேல்யூ வந்து நமக்கு இந்த √3 விட இந்த பியோட வேல்யூ லெஸ்ஸராக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த காஸ் ஆஃப் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் 0.5. ஸோ கன்க்ளூஷன் என்ன, when both the wattmeter readings are positive the power factor will be greater than 0.5. ஸோ இது வந்து இந்த 4 கன்க்ளூஷன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் இன்டர்வியூ. ஸோ இந்த பவர் ஃபேக்டர் மெத்தட் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.